ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நிம்மதியாக தூங்குனீங்களா? எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு என்ன பேசுவாரோ கேட்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நிலைமை அறிந்தவர், எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் நீர். எங்களை நன்றாக அறிந்திருக்கிறீரே. எங்களை தேற்ற வேண்டுமென்று, பலப்படுத்த வேண்டுமென்று எங்கள் நிலையை எங்களுக்கு உணர்த்தி உம்மோடு சமாதானப்பட்டு நித்தியமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறும்படிக்கு நீர் செய்த ஆயத்தங்களுக்காக, உம்முடைய திரு வசனத்திற்காகவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காகவும் உம்மை துதிக்கிறோம். யார் யார் எங்கிருந்து பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மேலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு? நான் இத்தனை முறை கேட்டாலும் நீங்கள் சொன்னாலும் எனக்கு கேட்காது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க, அல்லது 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவைகளை பார்க்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நலனை அறிந்து இன்னும் உற்சாகமாய் கூட தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்து தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அனுதினமும் இப்படியாக உங்களிடத்துல கொண்டு வருகிறோம் இல்லையா? சங்கீதம் 18 எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 18 4வது வசனம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தாவீதின் வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பாடுகள் அவர் சந்தித்தார். நீங்க இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தை பார்த்தா, கர்த்தருடைய தாசனாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதித்து அவர் இப்படியாக பாடினார். பாருங்க, ஒரு பக்கம் சத்துருக்கள் தாவீதுக்கு, நமக்கு தனிப்பட்ட விதத்துல சத்துருக்கள் இல்லாவிட்டாலும் நாம கர்த்தரின் பட்சத்துல இருந்தா நம்முடைய சத்துருவாகிய சாத்தானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் நமக்கு சத்துருக்கள் ஆயிடுவாங்க. அவ்வளவுதானங்க. நம் பட்சத்துல இருக்கிறவங்கள நமக்கு நண்பர் என்போம், நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவங்கள சத்துருக்கள்னு சொல்லுவோம். நாம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாவிட்டாலும், நாம இயேசு ஆண்டவரை தெரிந்து கொண்ட பின்பு இயேசு ஆண்டவரை வெறுக்கிற யாவரும், அவரை அறியாதவங்க யாவரும் அவரை அறிந்தவர்கள் என்பதால் அவங்க நமக்கு நம்மை சத்துருக்களாக நினைப்பது சாதாரணம்தான்ல. நீதி அநீதி, நல்லது கெட்டது, உண்மை பொய் ரெண்டும் எப்பவும் சேராதுங்க. அதனால நீங்க நீதியின் பட்சத்துல இருந்தா அநீதி உங்களுக்கு எதிராக இருக்கும். நீங்க உண்மையை பின்பற்றினா பொய் உங்களை எதிர்க்குங்க. நீங்க அன்போட இருந்தா வெறுப்பு உங்க மேல பகை பிடிக்கும். ஆமா, தேவனுக்காக வாழ நினைக்கிறவங்க, தேவனுடைய காரியங்களை செய்ய விரும்புகிறவங்க, தேவனை மகிமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த உலகம் சத்துரு. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னுடைய பட்சத்துல இருந்தா, நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருந்தா, நீங்கள் என்னுடைய வித்தை கொண்டிருந்தா இந்த உலகத்தோடு சிநேகமா இருக்காதீங்க. உலகத்தோடு சிநேகம் தேவனோடு பகை. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். நாம தேவனுக்கு பகைஞராவோமா? தேவன் நிமித்தமா மனுஷர் எல்லாருக்கும் சத்ருவென்று சொல்லப்பட்டாலும் விட்டுவிடாம ஆண்டவரை நேசிப்போமா? அநேக முறை மனுஷங்களை சந்தோஷப்படுத்த தேவனை துக்கப்படுத்துவது,
நாம செய்து கொண்டிருப்போம். ஆனா நீங்க தேவனை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் போது மனுஷர் உங்களை அலட்சியம் பண்ணலாம், கேலி செய்யலாம், உங்களுக்கு எதிரிகளாகலாம், உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் மேல ஆதாரப்படும் போது நீங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். பாருங்க, எத்தனையோ பேர் தங்கள் சொந்த ஜனத்தை, வீட்டாரையே சத்துருக்களாக நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். யார் நம்முடைய எதிரி? எந்த மனுஷனும் நமக்கு எதிரி கிடையாது. ஒருவனே எதிரி, அவன் பிசாசு. தேவன் மேல் எதிர் திரும்பினவன் தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறவங்கள விழுங்குவதற்கு கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல திரிகிறான் என்று வேதத்தில் எச்சரிக்கப்படுகிறது. சோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கு நமக்கு அநேகர் எதிராக இருக்கலாம். அவங்க நம்மை வேதனைப்படுத்தலாம், கேலி செய்யலாம், வன்முறை செய்யலாம், நம்மை இன்னும் பல விதத்துல அவங்க நம்மை வேதனைப்படுத்தலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பட்சத்துல இருந்தா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, தாவீது சொல்லுவார், ஒரு சேனை எதிராக வந்தாலும் பயப்படேன், என் கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார். அநேக அனுபவங்களை கொண்ட தாவீது இங்க சொல்கிறாரு, ஒரு பக்கம் மரண கண்ணிகள் அப்படின்னா சத்ரு கொல்லுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. துர்ஜன பிரவாகம் வெள்ளத்தை போல வருகிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க. வெள்ளம் வரும்போது பாருங்க எப்படி வரும். அது பாருங்க, எத்தனை கார்கள் அடித்து கொண்டு போனது இப்போ சைனால அந்த வெள்ளத்துல. எத்தனை பில்டிங்ஸ் மூழ்கி போவது, பொருட்கள் எல்லாம், வாகனங்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனது ஓவர் த நைட். எவ்வளவா அப்படியாக சத்துருக்கள் என் மேல திடீரென்று வந்து விடுகிறாங்க. பிரவாகத்தை போல் சத்துருக்கள் என் மேலே வந்து விழுந்து என்னை பயமுறுத்தினாலும், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தாலும், எங்கும் போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும். ஆமா, உங்களுக்கு யாராவது இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கா? அனாவசியமா நீங்க நிந்திக்கப்படுகிறீங்களா? அனாவசியமா நீங்க நஷ்டங்கள்ல, கஷ்டங்கள்ல மாட்டிக்கொண்டு துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிறீங்களா? யாரும் உங்க மேல அன்பு காட்டலையா? யாரும் உங்களை புரிந்து கொள்ளலையா? யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா? நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காவிட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிறது கவனிக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்படியான எப்படிப்பட்ட நேரமானாலும் கற்றுக்கொண்டார் தாவீது ஒன்றுதான், மனுஷங்களோடு சண்டைக்கு போகல, மனுஷங்களோடு வாதத்திற்கு இறங்கல, மனுஷங்களை நம்ப வைக்க முயற்சி செய்யல, மனுஷங்க செய்ததுக்கு சோர்ந்து போகல, மனுஷங்க சொன்னதுக்கு நின்று போய்விடல. ஆனா என்ன செய்தார்னு பாருங்க. 6ஆம் வசனம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை அபயமிட்டேன். ஒன்று கற்றுக்கொள்ளலாங்க, தேவனை நோக்கி ஜெபிப்பது, அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்வது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிடுவதுன்னா அது எவ்வளவோ ஒரு அவசரமா உள்ளிருந்து தொடர்ந்து ஒரே விஷயத்தை கண்டினியூஸா ஆண்டவருக்கு சொல்லுவது. அவர் சமூகத்துல உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. மரண கண்ணிகள் என்னை சுற்றி கொண்டாலும், பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டாலும், என் ஆண்டவரே என்னுடைய பலன், என்னை விடுவிக்கிறவர், என்னை தப்புவிப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷர்கிட்ட வேண்டாதீங்க, மனுஷங்க கிட்ட சண்டை போடாதீங்க. மனுஷரை நோக்கி ஏன் இப்படி என்ன சொன்ன, எதற்கு எனக்கு இப்படி செஞ்ச, ஏன் எனக்கு அநியாயம் செய்த என்று நாம அநேக முறை நம்ம யாராவது கஷ்டப்படுத்தும் போது, தூஷிக்கும் போது, நிந்திக்கும் போது நாம அவங்க மேல சண்டை போடுகிறோமே தவிர, இதெல்லாம் பிசாசின் வேலை. நம்முடைய எதிரிகள் இல்ல இவங்க. நம்மோடு கூட இருக்கிற சக மனுஷங்க, நம்ம வீட்டார். ஐயோ, இந்த காலத்துல பாருங்க, சொந்த மனைவியை எதிரியா நினைக்கிற புருஷங்க இருக்கிறாங்க. கணவனை கொடூரனா எதிரியா பாக்குற மனைவிகள் இருக்கிறாங்க.
அந்த கணவன் மூலமா பிசாசு உங்களை எதிர்க்கிறான்னு, அந்த மனைவியின் மூலமா பிசாசு உங்களை சோதிக்கிறான்னு நீங்க கவனித்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாளில் உங்க சத்துருக்களை கூட சிநேகிதராக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். இருவரும் ஒரே பட்சத்தில் இருக்கும்போது வாதம் ஏன் இருக்குங்க? நிச்சயமா நமக்கு வாக்குவாதம் வருதுன்னா ஒருத்தர் கரெக்ட், ஒருத்தர் தப்பு. அதுல வேற எந்த டவுட்டும் கிடையாதுல்ல. இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்ததுன்னா நிச்சயமா ஒருவர் பட்சத்தில் உண்மை இருக்கு, இன்னொருவர் பட்சம் பொய் இருக்கு. நாமே ஒருவரை ஒருவர் உணர்த்த முடிஞ்சா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா? ஆண்டவர் நமக்கு தேவையா? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனை மாற்ற முடியாது. எந்த நபரும் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் ஒருவர் இருதயத்தை மாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தாங்க. உங்க இருதயத்தில் கிறிஸ்து இருந்தா உங்களுக்குள் அவருடைய சுபாவம் இருக்கும். உங்க இருதயத்தில் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தா பிசாசின் கிரியைகள், பிசாசின் வார்த்தைகள், அவனுடைய நடக்கை உங்களிலே காணப்படும். யோசித்து பாருங்க, உங்களில் யார் இருக்காங்க? உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? அல்லது கிறிஸ்துவ துக்கப்படுத்துறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் பிள்ளைகளை துக்கப்படுத்துறவங்களா நீங்க இருக்கிறீங்களா? நான் எங்க இயேசு கிறிஸ்துவ துக்கப்படுத்தினேன்னு சொல்லாதீங்க, அவர் இங்க இல்லையேன்னு சொல்லாதீங்க. அன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளை ஜெபிக்கிறவங்கள, அவங்கள சிதறடித்து, அவங்கள சித்திரவதை செய்து தூஷித்து கொண்டிருந்த சவுலோடு நடுப்பகலிலே பெரிய வெளிச்சத்தில் காணப்பட்ட ஆண்டவர் என்ன கேட்டாரு? அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீர் யார் என்றால் என்ன சொன்னாரு? அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் எப்போ உங்களை துன்பப்படுத்தினேன்? நான் எப்போ உங்களை நான் பார்க்கவே இல்லையே. உம்மை எப்போது நான் துன்பப்படுத்தினேன்னு அவன் எதிர்கேள்வி கேட்கலங்க. புரிஞ்சுது பவுலுக்கு. ஏசாண்டவரை நம்பினவங்களை துன்பப்படுத்தினா ஏசாண்டவரை துன்பப்படுத்தினதுதான். பார்த்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவரின் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற யாவரும் தேவனையே துன்பப்படுத்துறாங்க, அவருடைய இருதயத்தை காயப்படுத்துறாங்க. நெவர் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். நீதிமான்களுடைய பேச்சுக்கு போகாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பேச்சுக்கு போகாதீங்க. அவங்க தப்பு பண்ணாங்களோ கரெக்ட் பண்ணாங்களோ அவர் பார்த்து கொள்ளுவார். அவங்க அவருடைய ஊழியக்காரங்க, அவருடைய வேலைக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வேலைக்காரங்களை நீங்க திட்டினா சும்மா இருப்பாங்களாங்க? அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏமா லேட்டா வரீங்க, ஏமா இவ்வளவு நேரம் இருக்கிறீங்க என்று கேட்டா சும்மா இருப்பாங்களா? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஏன் வேலைக்காரங்க விஷயம் உனக்கு எதுக்குன்னுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய பேச்சுக்கு நம்ம போக வேணாம். யாரு போவாங்க? சாத்தானுக்கு உரியவங்க. மொத்தம் நம்ம வேதத்துல வாசிச்சா தேவனுக்காக வாழ்கிறவங்கள எப்படியாக கீழே தள்ளணும், எப்படியாக பின்னாடி இழுக்கணும் என்று போராடி கொண்டிருப்பாங்க. நமக்கு ஒரே ஆயுதம் ஜெபம். யார் என்ன சொன்னாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா! நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய நிலைமையை மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய மனசாட்சியை நான் கெடுத்து கொள்ளாம, அவங்கள போல நானும் மாறாம, அவங்க நடுவுல ஆண்டவருடைய சாட்சியாய் நிற்க எனக்கு உதவி செய்கிறார் என்பது நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்க எந்த விதமான சோதனை, போராட்டம் எதிர்கொண்டிருந்தாலும் அது பிசாசினிடத்திலிருந்து வந்ததுதான் என்று உணர்ந்து மனுஷங்களை, வீட்டார, சொந்தக்காரங்களை, மற்றவங்களை தூஷிக்காதீங்க, பயப்படாதீங்க, அடங்கி போய்விடாதீங்க. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, என் தலையை உயர்த்துகிறவர் அவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது போய்கொண்டு இருக்கணும். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே,
அநேக நேரத்தில் பாடுகள் வந்தது என்று எங்களை தூஷித்தாங்கன்னு, நிந்தித்தாங்கன்னு, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களுக்கு விரோதமா நடந்து கொள்றாங்கன்னு, அனாவசியமா என்ன நிந்திக்கிறாங்கன்னு, நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன்னு வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நேரத்துல பார்க்கிறீங்க ஆண்டவரே. எனக்கே ஏன் இந்த பிரச்சனை, எனக்கே ஏன் இந்த வலி, நான் ஆண்டவரை நம்புகிறேனே, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனே என்று ஆண்டவரே. யார் யார் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ அவங்க பிசாசுக்கு சரணடையாம, சூழ்நிலைக்கு சரணடையாம, துர்ஜன பிரவாகம் எங்கள் மேல் வெள்ளம் போல் வந்தாலும், மரண கன்னிகள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதிலும் எங்களுடைய கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி ஜெபிக்க, எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கணுங்க. 8939801234 என்றும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் நிச்சயமா ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு, சோர்ந்து போகாதீங்க. நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க இல்லாததுனால அநேக பாடுகள் நமக்கு வரும் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது இன்றைக்கு பார்க்கிறோம். எது என்னவானாலும் நான் ஏசாண்டவரை விடமாட்டேன், அவர் பட்சத்துல தான் நான் இருப்பன்றதுல உறுதியா இருங்க. அவரை நோக்கி கூப்பிடுவோம், விடுதலை பெறுவோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க மறந்துடாதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும், தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும், தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க. விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக, அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்